கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் என்ன சொல்லிட்டு இருந்தாரு காலையில சபை ஆரம்பத்துல? தேவனோடு நடக்கிற அந்த பயணம் நமக்கும் தேவனுக்கும் ஆனது. இதுல யாரையுமே நீங்க கம்பேர் பண்ணியோ யாரையுமே நீங்க எட்டியோ பார்க்க கூடாது. சொன்னாரா? தேவனுக்கும் உங்களுக்குமான பயணம் இது. நோவா அவ்வளவு வருஷம் பேழையை கட்டிப்புட்டு, என்னடா இத்தனை பேர் சொல்லி எவனும் வரல, ஒருவேளை மழை வராதோ, இத்தனை பேர் நம்புறாங்களே மழை வராதுன்னு, நம்ம ஒரு ஆள் தான் நம்பிட்டு இருக்கிறோம் மழை வரும் மழை வரும்ட்டு, ஒருவேளை மழை வராதோ அப்படின்ட்டு நோவா மற்றவங்களை பார்த்துருந்தானா என்ன என்ன நடந்திருக்கும்? நோவா கதை என்ன ஆயிருக்கும்? அவுட்டு. நோவா மட்டும் இல்லை, நோவாவின் மனைவி, 3 ஆம்பளை பசங்க, அப்புறம் 3 மருமகள்கள், எல்லாருமே அவுட்டு. நோவாங்கிற ஒரு மனுஷனுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை குடும்பத்தை காப்பாத்துச்சு. திரும்ப சொல்றேன், நோவா என்கிற ஒரு மனிதனுடைய அசைக்க முடியாத ஆழமான அழுத்தம் திருத்தமான விசுவாசம் நோவா குடும்பத்தையே காப்பாத்துச்சு. நம்புறீங்களா? நோவா மட்டும் கொஞ்சம் விசுவாசத்துல சொதப்பி இருந்தா, அப்படி இப்படியுமா வளைஞ்சி நெளிஞ்சி இருந்தா என்ன ஆயிருக்கும்? நோவாவை விட நோவாவின் மனைவி விசுவாசத்துல தேர்னவளோ, நோவாவை விட நோவாவின் குமாரர்கள் விசுவாசத்துல பிச்சிட்டு இருந்தாங்களோ? வாய்ப்பு இருக்கா? அப்படி வாய்ப்பு இல்லை. நோவா என்கிற தனி மனிதனுடைய விசுவாசம் நோவாவினுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தூக்கி சுமந்து காப்பாத்துச்சு. நம்பலாமா? நம்பணும் நீங்க. அதனால நோவாவுடைய குடும்பத்துல நோவா கவனிக்கப்பட வேண்டியவர். நோவா பட்ட பாடுகள், நோவாவுக்கு ஏற்பட்ட அவமானங்கள், எதிர்ச்சொல்கள், நோவா கடந்து போன பாதைகள் எல்லாமே நோவாவுக்கு மட்டும்தான் தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியாது. குடும்பத்தில் இருக்கிற மனைவி கூட அது என்னன்னு தெரியாது, பிள்ளைகளுக்கும் என்னன்னு தெரியாது. அது நோவாவுக்கும் தேவனுக்கும் ஆனது. ஆமென். இது ஆண்டவர் காலில் பேசினார் நம்மகிட்ட. கர்த்தர் நல்லவர். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். ஆதியாகமம் எடுத்துக்கங்க எல்லாரும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 2:2 வாசிக்கலாம். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியைகளை எல்லாம் 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியையெல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 4:4. தம்முடைய கிரியையெல்லாம் முடித்த பிறகு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். யாத்ராகமம் எடுங்க, 20ஆம் அதிகாரத்தை எடுங்க. யாத்ராகமம் 20. யாத்ராகமம் 20. இருபதாம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 20:11. யாத்ராகமம்
கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். 3 வசனத்துல நம்ம என்ன பொதுவா வருது? 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் கர்த்தர் உண்டாக்கி 6 நாளைக்குள்ளே உண்டாக்கி. அப்படி 6 நாளைக்குள்ளே உண்டாக்கி. உன்னை புரிஞ்சுக்கங்க, ஆண்டரை பத்தி நோக்கம் இல்லாம தேவை இல்லாம ஆண்டவர் எதையுமே படைக்க மாட்டார். என்ன இல்லாம? ஒரு நோக்கம், ஒரு பர்பஸ் இல்லாம, ஒரு ரீசன் இல்லாம, தேவைப்படாம, பயன் இல்லாம நம்முடைய காட் எத்தையுமே படைக்க மாட்டார். அப்படின்னா சனி கோள், வியாழன் கோள், ஜூபிட்டர் கோள், புளூட்டோ, புதன், வியாழன் கோள், இன்னும் எத்தனையோ இந்த அண்டவெளியில இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு தேவையினால இருக்கா, தேவைப்படாதனால இருக்கா? விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க, இன்னும் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க. எத்தனையோ நட்சத்திரங்கள் இருக்கு, எத்தனையோ கோள்கள் இருக்கு. சூரிய குடும்பம் எடுத்துச்சா ஒரு பெரிய வட்டமே காமிக்கிறாங்க. சூரியனை சுற்றி இத்தனை கோள்கள் சுற்றி வருகிறது அப்படின்னு காமிக்கிறாங்க. என்ன சொல்றேன், தேவன் நம்ம புரிஞ்சு கொண்டது பர்பஸ் இல்லாம, ரீசன் இல்லாம, தேவை இல்லாம எதையுமே படைக்க மாட்டார். வானத்தை படைச்சாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, தேவை இருக்கு. செவ்வாய் கிரகத்தை படைச்சிருக்கிறாருன்னா காரணம் இருக்கு, தேவை இருக்கு. அப்படிங்கன்னு மைண்ட்ல நீ உள் வாங்கணும். அதே மாதிரி தேவை இல்லாம, காரணம் இல்லாம ஒண்ணு நடக்கிறதுக்கு தேவன் ஓகே கொடுக்கவே மாட்டார். ஆமீனா? அப்ப நமக்கு கண்ணுக்கு தெரியாத இந்த வானத்துக்கு உள்ள இருக்கிற அதன் காரியங்கள் எல்லாமே தேவன் விளையாட்டுக்கு எதையும் படைக்கல. 2வது, இதெல்லாம் என்னால படைக்க முடியும் அப்படின்னு காமிக்கிறதுக்காகவும் அதை படைக்கல. தப்பா புரிஞ்ச கூடாது. பாத்தீங்களாடா? பாத்தீங்களா? பூமியை விட எவ்வளவு பெரிய சைஸ் தெரியுமா இந்த கோடு? நீங்க பூமியை படிச்சதுக்கு ஆங்குறீங்க, பார்த்தீங்களா? இதை காமிக்கிறதுக்கு அவர் படைக்கல. ஆமீனா? காரணம் இருக்கு. காத்து இருக்கிறதுக்கு காரணம் இருக்கு. எறும்ப தேவன் படைச்சதுக்கு காரணம் இருக்கு. அற்ப ஜந்து நம்ம நினைக்கிறோம், பர்பஸோட வச்சிருக்கிற. ஆமே. நம்ம எறும்பை பார்ப்போம், எறும்பை படைச்ச அவரை பார்க்க மாட்டோம். எறும்பை பார்க்கும்போது எறும்பை தான் பார்ப்போம், எறும்பை படைச்ச அவரை பார்க்க மாட்டோம். கொசுவை அடிக்கும்போது கொசு பார்ப்போம், கொசுவை படைச்ச அவரை பார்க்க மாட்டோம். நம்ம கண்ணு எங்க மாறுதுன்னு கவனிங்க. ஆமேன். 7ஆம் நாள்ல ஆண்டவர் ஓய்ந்திருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓய்ந்திருந்தார்னா என்ன அர்த்தம்? 6 நாளும் இந்த வானத்தையும், இம்மா பெரிய வானத்தையும், இம்மா பெரிய சமுத்திரத்தையும், இம்மா பெரிய பூமியையும், அதுல இருக்கிற மீன், கொக்கு எல்லாத்தையும் படைச்சி, கடைசியா மனுஷனையும் படைச்சி, அதுக்கப்புறம் ஒரு மனுஷியும் படைச்சி, பட்டேடப்பா ரொம்ப கலைச்சிட்டேன்ப்பா, விடு, இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுப்போம். அப்படிதானே? அந்த அர்த்தம் தானே? 6 நாள் படைச்சாச்சு, ரொம்ப டயர்டு, இன்னைக்கு நம்ம ரெஸ்ட் எடுப்போம். அதான அர்த்தம்.
7ஆம் நாளில் ரெஸ்ட் எடுத்தார். கரெக்டா? ஆமேனா? ஆமேனா? சரியா இல்லையா நான் சொல்றது? 7ஆம் நாளில் கர்த்தர் ரெஸ்ட் எடுத்தார். சரியா? இப்படிதான் இப்படி வசனம் எடுத்துக்கிட்டு உலகத்துல இந்த பைபிளை நம்பாதவங்க பேசுறாங்க. உங்க ஆண்டவர் ஓய்வெடுத்தார். தேவனுக்கு களைப்பு வருமா? இளைப்பு வருமா? அவருக்கு ரெஸ்ட் வருமா? சோர்ந்து போவாரா? இஸ்ரவேலை நடத்துகிற தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இதோ ரெஸ்ட் எடுக்கிறார். அவரே சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பேசுறாங்க. என்ன எடுத்தார்? ஓய்வு எடுத்தார். இன்னும் கொஞ்சம் விளையாட்டா சில பேர் ஊழியர்கள் எல்லாத்தையும் படைச்சாரு, அவருக்கு ரெஸ்ட் எடுக்குன்னு தோணல. கடைசியா பொம்பளைய படைச்சாரு, போண்டா சாமி ரெஸ்ட் எடுத்துட்டாரு. கடைசியா ஏவாளை படைச்சாரு, இதுக்கு மேல போண்டாப்பா அப்படின்னு அவரே டயர்ட் ஆயிட்டாருன்னா பாருங்களேன் அப்படிங்கிறாங்க விளையாட்டா. அதனால 7ஆம் நாளில் ரெஸ்ட் எடுத்தாருங்கிற வேர்டு தப்பு. என்ன எடுத்தார்? ஓய்வெடுத்தார் அர்த்தம் வேற, ஓய்ந்திருந்தார் அர்த்தம் வேற. வார்த்தை நம்ம கவனிக்கல. ஓய்வெடுத்தார்னு போடல பைபிள்ல. 7ஆம் நாளில் அவர் ஓய்வெடுத்தார் அப்படியா போட்டிருக்கு? ஓய்ந்திருந்தார் அப்படி என்ன அர்த்தம்? 6 நாளும் படைப்பு தொழில பண்ணிட்டு இருந்தாரு, படைக்கிற ஜாப்ப பண்ணிட்டு இருந்தாரு. 7ஆம் நாள்ல அந்த ஜாப்புக்கு லீவ் விட்டு இருந்தார். எந்த ஜாப்புக்கு? 7ஆம் நாளில் அவர் ஒன்றையும் படைக்கவில்லை என்கிறத சொல்றதுக்கு இப்படி சொல்றார். அந்த வசனம் இப்படி சொல்றது. 7ஆம் நாளில் அவர் ஒன்றையும் படைக்கவில்லை, படைப்பு தொழிலுக்கு லீவு விட்டிருந்தார். அதான் ஓய்ந்திருந்தார். பிரதர் இன்னைக்கு வேலைக்கு போனீங்களா? இல்ல, இன்னைக்கு அவர் லீவு சொல்றோமா? அப்படி என்ன அர்த்தம்? அப்படி என்ன அர்த்தம்? அன்னைக்கு அவரு அந்த ஜாப்பை பார்க்க மாட்டார், அப்படித்தானே? ஆனா மத்த ஜாப்ப பாப்பார்ல, பாப்பார்ல. 7ஆம் நாள்ல படைக்கிற ஜாப்ப பார்க்கல அவரு, ஆனா மத்த ஜாப்ப பாப்பார்ல. இதுதான் அதுக்கு அர்த்தம். ஓய்ந்திருந்தாரும் போட்டிருக்க தவிர ஓய்வெடுத்தாரும் போடல. அதனால 7ஆம் நாளில் கர்த்தர் ஓய்ந்திருந்தாருன்னா என்ன, அவங்க ஆண்டவர் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாருன்ட்டு தப்பா மொழிபெயர்ப்பாங்க, தப்பா வசனத்தை தீர்ப்பாங்க. கவனமா நீங்க ஹேண்டில் பண்ணணும். அவர் ஓய்வெடுக்கல, ஓய்ந்திருந்தார். தட் மீன்ஸ் படைக்கும் தொழிலை செய்யாமல் விட்டிருந்தார். அந்த ஓய்ந்திருந்தத தேவன் பிளஸ் பண்ண அப்படி ஒரு நாள் வேணும்னு வச்சார். ஓய்ந்திருக்கிற அனுபவம், படைக்கும் தொழிலை விட்டு ஓய்ந்திருந்த அனுபவத்தை தேவன் அந்த நாளை பிளஸ் பண்ண. 6 நாளையும் படிச்சாரு, 7ஆம் நாளை பிளஸ் பண்ணிட்டார். அதுதான் அந்த 7ஆம் நாள்ல சபை கூடி ஒரு நாள் நடக்குது. நமக்கு ஓய்ந்திருந்து தேவனை தேடுகிற நாள். படை கம்பெனி போற ஜாப்பை லீவ் விட்டுட்டு தேடுற நாள். அதுதான் 7ஆம் நாளை பரிசுத்தப்படுத்துங்க, ஓய்வு நாளை கொண்டு வந்தார். பரிசுத்தமாக்குங்க, நான் ஓய்ஞ்சிருந்தேன், நீங்க உங்க வேலையை விட்டா ஓய்ந்திருந்து, உங்க வேலையை விட்டு ஓய்ந்திருந்து என் நினைப்பா இங்க இருங்கன்னு சொன்னாரு. ஆமீன். அப்ப 7ஆம் நாளை தேவன் கனம் பண்ணினார், நம்மளையும் கனம் பண்ண சொல்ற. கர்த்தர் நல்லவர். நீதிமொழிகள் 16:4 முடிஞ்ச அளவுக்கு டிப்ஸா இன்னைக்கு போவோம். டாபிக் எடுக்க முடியுமான்னு தெரியல. நீதிமொழிகள் 16:4 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16:4 வாசிக்கலாமா? கர்த்தர் சகலத்தையும் யாருக்கென்று, சத்தமா வாசிங்க இந்த வார்த்தையை, நல்லா பேசுங்க, நல்லா சொல்லுங்க. கர்த்தர்
ஒன்னா ரெண்டா? அப்படிலாம் என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் இல்லை, அப்படிலாம் என்ன அர்த்தம்? கர்த்தர் சகலத்தையும், ஏ டு இஜட், ஆ முதல் அக் வரை, செவ்வாய் கிரகமாகட்டும், என்ன வேணும் ஆகட்டும், எது வேணும் ஆகட்டும், கர்த்தர் சகலத்தையும் தமக்கு என்று படைத்தார். தெல்ல தெளிவா இருக்கு வசனம். அப்ப பேசுகிற என்னைய யாருக்கென்று படைத்தார்? அவருக்கென்று படைத்தார். எனக்கென்று படைக்கல. தெளிவா இருக்கா? எனக்கென்று படைக்கல. யாருக்கென்று படைத்தார்? அவருக்கென்று படைத்தார். உட்கார்ந்து இருக்கிற உங்களை யாருக்கென்று படைத்தார்? இது மைண்ட்ல நிறுத்துறீங்களா? மைண்ட்ல உள்ள போதாது. யாருக்கென்று படைத்தார்? அவருக்கென்று படைத்தார். நல்லா மைண்ட் செட் ஆகணும். இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ண வசனங்கள். இந்த பக்கம் நம்ம கவனிக்காம ஓடினோம், ஓடிட்டோம். இப்ப நின்று நிதானமா நீங்க கவனிக்கணும், என்ன வசனம் சொல்லுதுன்னு கவனிக்கணும். கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார். அப்படி சொல்லிட்டு ஒரு குண்டத்துக்கு போடுறாரு. என்னடி இருக்கு? தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார். துன்மார்க்கனையும் உண்டாக்கினார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர். அந்த நல்ல தேவன் துன்மார்க்கனையும் உண்டாக்கினார். அப்படிதான் வசனம் இருக்கு. துன்மார்க்கனை இதெல்லாம் பேச மாட்டாங்க, இந்த வசனத்தை தொடவே மாட்டாங்க. ஏன்னா பெரிய ஆபத்து வந்துடும். இதை தொட்டாங்கன்னா அவங்க சொல்ற வசனத்தை, அவங்க சொல்ற நிறைய பிரசங்கள்ல பெரிய கேள்வி உண்டாகன்ட்டு பார்க்க வர மாட்டாங்க. ஆனா பைபிள்ல இருக்கு. இது அப்படி வச்சுக்கோங்க. யாத்ராகமம் 4, யாத்ராகமம் 4 எடுத்தாச்சா? 4ஆம் அதிகாரம் எடுங்க. 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 11ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க, என்ன சொல்றான்னு பாப்போம். மோசே 10 வாசிங்க. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடே பேசினதுக்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடியும் நான் அப்படித்தான் இருக்கிறேன், உங்களை சந்திச்சதுக்கு அப்புறமும் நான் அப்படித்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு மோசே. இதுக்கு ஆண்டவர் கொடுத்த பதில் தான் 11. என்ன சொல்றாரு? நேரடியான என்கவுண்டர்ல என்ன பேசுறாருன்னு கவனிங்க. கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினது யார்? நிறுத்தி வாசிங்க. ஊமையனையும், ஊமையன யாரு? வாய் பேச முடியாதவன். ஊமையனையும் செவிடனையும், காது கேட்காதவன, பார்க்கிறவன், கண்ணு தெரிகிறவன், கண்ணு தெரியாதவன் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய. இந்த வசனத்துக்கு போகக்கூடாது யாரும், இங்கெல்லாம் போகக்கூடாது, அது பைபிள் இல்ல. கர்த்தரே மோசேட்ட தன்னை பத்தி சொன்ன ஒரு அருமையான வசனம். ஊமையனையும் செவிடனையும், அப்புறம் யாரு? மொத்தத்துல ஊனம், அப்படி சொல்லுங்க. ஊனமானவங்களை உண்டாக்கினது யாரு? கர்த்தராகிய நான் அல்லவோ? நீ என்னட்டியே ஊனத்தை பத்தி பேசிட்டு இருக்கிற, எனக்கு தெரியாமையா உன்ட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன்? ஐயோ மோசே திக்குவாயாமே, ஐயோ மந்தனாவாமே, நல்ல வேலைக்கெல்லாம் சொன்ன மோசே, நான் உன்ட்ட பேசிட்டு இருக்கேன், நானு தெரிஞ்சுதானே பேசிட்டு இருக்கிறேன். உண்டாக்கினது யாரா? நான் தானே.
கர்த்தர் நல்ல தெய்வம். அந்த நல்ல தெய்வம் ஊனமானவர்களை உண்டாக்கினார். பொருந்துதா? பொருந்தலையா? பொருந்தல. ஆனா பைபிள் சொல்றது, பைபிள் அப்படிலாம் பேசுது. இந்த மாதிரி நம்ம எல்லாம் பார்க்கணும், என்ன என்ன பேசுது, ஏன் கர்த்தர் இப்படி சொல்றாரு. ஒரு இடத்துல வரும், யோவான் 9 நினைக்கிறேன், இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? ஏஸ்ட கேட்பாங்க சீசர்கள், இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ, இவன் தாய் தகப்பன் செய்த பாவமோ? அப்படின்னா பிறக்கும் போது என்னவா பிறந்திருக்கிறான்? குருடனா பிறந்திருக்கிறான். ஆனா அவன் கேட்கிற கேள்விதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஜீசஸ் அதுக்கு ஆன்சர் பண்ணிக்கல. அந்த ஒரு கேள்வி தப்பா இருக்கு, அதுக்கு ஆன்சர் பண்ணல அவர். என்ன தப்பு அதுல? இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமோங்கிறாங்க. அது பிறக்கவே இல்லை, எப்படி பாவம் செய்வான்? தாய் தகப்பன் செய்த பாவமோன்னா ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. இவன் பிறக்கவே இல்லையே, இவன் தானே பிறந்து பாவம் செய்யணும். அதுக்கு முன்னாடியே இவன் செய்த பாவமோ அப்படின்னா பிறக்கும் போதே குருடனா பிறக்கிறானே. சரிங்களா? ஆனா ஜீசஸ் கண்டுக்கல, அடுத்தது போயிட்டார். அந்த கேள்வி ராங், அடுத்தது போனார். சரி, இப்படி வசனம் இருக்கு. அப்ப அந்த 9ஆம் வர யோவான் 9 வர அந்த குருடனா உண்டாக்குனது யாரு? பாவமோன்னு கேட்டாங்க, ஆனா உண்டாக்குனது யாரு? தேவனுடைய மகிமை இவனிடத்தில் வெளிப்படும்படிக்கு இவன் இப்படி பிறந்தான். ஜீசஸோட ஆன்சர் அது. சரிங்களா? சரி, நீதிமொழிகள் 16:4 துன்மார்க்கனை அவர் உண்டாக்கினார். ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், ரீகால் பண்ணிட்டு இதை நான் கனெக்ட் பண்றேங்க. அவனிங்க பிசாசம் ஆயிடுவான்னு தெரிஞ்சிருந்தோம், பிசாசம் ஆயிடுவான்னு தெரிஞ்சிருந்தோம் தூதன் அவர் படைச்சார் இல்லையா? இதுதான் துன்மார்க்கனை அவர் உண்டாக்குனார்னு புரிஞ்சுக்கணும். துன்மார்க்கனை அவர் நேரடியாக உண்டாக்கவில்லை, பிசாசை அவர் நேரடியாக உண்டாக்கவில்லை. பிசாசம் ஆயிடுவான்னு தெரிஞ்சும் ஒரு நல்ல தூதனை அவர் படைச்சாரு. படைக்க முன் வந்தார். கரெக்டான வார்த்தை, படைக்க முன் வந்தார். இதுதான் துன்மார்க்கனை அவர் உண்டாக்கினான்னு வருது. சரி, இதுக்கு என்னங்க விளக்கம்? ஊனத்தை ஆண்டு படைச்சாருன்னா எப்படி தாயின் கற்பத்துல கரு சேரும் போது ஒரு விரலை எடுத்து விட்டுரு, 2 கண்ணை பிடுங்கி விட்டுரு அப்படி படைக்கிறாரா? ஒரு கை எடுத்து விட்டுனா படைக்கிறாரா? இவர் செய்யறாரு அப்படி எதுவும்? அப்படி அர்த்தம் கிடையாது. ஒரு கரு தாயின் கற்பத்துல உருவாகும் போது அதுல ஊனமா வரப்போதுன்னு தெரிஞ்சும் ஆண்டவர் பிறக்க சம்மதிச்சிடுறாரு. இதுதான் ஊமையனையும் நான் உண்டாக்கின கர்த்தர் அல்லவான்னு இவர் பேசுறாரு. தேவன் நேரடியா துன்மார்க்கனை படைக்கிறதும் இல்ல, அதான் பாயிண்ட். தேவன் நேரடியா ஊனமானவர்களை படைக்கிறதும் இல்ல, படைக்கிறதே இல்லை. அவர் கர்த்தர் நல்லவர், அதுல மாற்றமே இல்லை, படைக்கிறதே இல்லை. அப்ப பிறக்கிறவங்களை ஓகே கொடுத்துடுறாரு, ஆவான்னு தெரிஞ்சும் ஓகே கொடுத்துடுறாரு, படைக்க முன் வருகிறார். இதுதான் துன்மார்க்கனை படைக்க உண்டாக்கினாருங்கிறதும் ஊமையனையும் செவிடனையும் தேவன் உண்டாக்கினார் என்பது இதுதான் அர்த்தமே தவிர நேரடியா படைச்சு அனுப்புறாரு, கண்ணை குத்தி அனுப்புறாரு, கையை எடுத்துட்டு அனுப்புறான்னு புரிஞ்சுக்க கூடாது. இப்படி ஒரு பண்ணல. அதான் முன்னாடி சொன்னேன், பர்பஸ் இல்லாம தேவன் எதையும் செய்யவும் மாட்டார், எதற்கும் எதுவும் நடக்க சம்மதம் தெரிவிக்கவும் மாட்டார். காரணம் இல்லாம இதை செய்யவே மாட்டார். அதுல ஒரு காரணத்தை தான் இயேசு சொன்னாரு, தேவனுடைய மகிமை வெளிப்படும்படிக்கு இப்படி பிறந்தான். அவனுக்கு அந்த காரணம். யாருக்கு? யோவான் 9 வர்ற அவனுக்கு அந்த காரணம், அந்த ரீசன், அந்த பர்பஸ்ங்கிறத இயேசு பேசுறாரு. ஆமீன் சொல்லுங்க. பிசாசு
பிசாசு கையில போய் யோப கர்த்தர் கொடுக்கிறாரு அப்படின்னா, நீங்க ஆசாசியா வளர்த்த ஒரு பிள்ளைய 1ஆம் நம்பர் போக்கிரி பொறுக்கி கையில கொடுப்பீங்களா? சொல்லுங்க சிஸ்டர், பெத்தவங்க இருக்கீங்க, தாய்மார்கள். ஆசாசியா வளர்த்த ஒரு பிள்ளைய 1ஆம் நம்பர் போக்கிரி பொறுக்கி கையில கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? ஏன் கொடுக்க மாட்டீங்க? அதான், அதே கொடுக்க மாட்டீங்க. குரங்கு கையில பூமலை யாராவது கொடுப்பாங்களா? கிளிய வளர்த்து என்ன சொல்லுவாங்க? கிளிய வளர்த்து எங்க கொடுத்த மாதிரி ஆயிப்போச்சு கதை. குறைகள் கொடுத்த மாதிரி யாரா கொடுக்குமா? இதெல்லாம் விடுங்க, மனுஷனை விடுங்க. பிசாசு அரக்க குணம் பிடிச்சவங்க. அரக்கங்கையில போய் தம்முடைய தாசனாகிய யோப கொடுக்கிறார். திங்க் பண்ணி பாருங்க. அப்படின்னா யோபு மேல தேவனுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்திருக்கு? என் பார்வை அதைத்தான் பார்க்கும். யோப நம்பி அரக்கங்கையில கொடுத்தாரு. எந்த அளவுக்கு யோபு மேல தேவனுக்கு நம்பிக்கை இருந்திருக்கு? இவன் கையில கொடுத்தாலும் தப்பிச்சிருவான்டா, அவன் தப்பிச்சிருவான். என்னை விட்டு அவன் போகவே மாட்டான். நம்ம எல்லாருமே ஆசீர்வாதத்துல தான் கவனம் வைக்கிறோம். ஆசீர்வாதம் 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 கவனம் வைக்கிறோம். ஆனா பாதுகாப்பை கோட்டை விட்டோம். சேஃபா நம்ம கோட்டை விட்டுட்டோம். உண்மையை சொல்றேன், அந்த பாதுகாப்புக்குள்ள வர்றதில்லை. ஆசீர்வாதத்தை பத்தி 100 செய்தி இருக்கு, ஆனா பாதுகாப்பை பத்தி ஒரு செய்தி தான் இருக்கு. எவ்வளவு பின்தங்கிட்டோம் பாருங்க. பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் சாக்கு மூட்டையில எட்டு ரெண்டுல எதிரா வேணும் கேட்டா என்ன சொல்லுவீங்க? இந்த பக்கம் ஆசீர்வாதம்டா, காரு பங்களா ஏக்கர் கணக்குல சொத்து பேங்க் பேலன்ஸு எல்லாம் தந்தடா. இந்த கையில பாதுகாப்பு. அப்போ என்ன இருக்குதோ அதை நான் அப்படியே பாத்துக்கிறேன்ப்பா. எதுவும் வராம நான் பாத்துக்கிறேன். நான் எது வந்தாலும் பாத்துக்கிறேன். நான் இந்த பக்கம் செக்யூரிட்டி கொடுக்குறாரு, இந்த பக்கம் பிளஸிங் கொடுக்குறாரு. நீங்க ஏதோ ஓகே கொடுப்பீங்க? சிஸ்டர் சொல்லுங்க, உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? பாதுகாப்பு கிடைக்கிறது. பாதுகாப்பு பிளஸிங் தானே வேணும். பிளஸிங் தானே சார் வேணும். அப்படித்தானே சொல்லுவோம். அப்படித்தான் நம்ம உபதேசம் பண்ணி இருக்கிறோம். நமக்கு அப்படிதான் மைண்ட் செட்டே வரும். நம்ம பிளட்ல அதை ஏத்திட்டாங்க. பிளஸிங் ஏத்தி வச்சிருக்கிறாங்க. பாதுகாப்பு ஆசீர்வாதத்தை விட பெஸ்ட். யோபின் விசுவாசம் பாதுகாப்பா இருந்துச்சு. சரிங்களா? அதனாலதான் எல்லா ஆசீர்வாதமும் இழந்ததுக்கு அப்புறமும் விசுவாசம் பாதுகாப்பா இருந்ததுனால இழந்த ஆசீர்வாதம் இரட்டத்தனையா திரும்பி வந்துச்சு. எது பாதுகாப்பா இருந்துச்சு? விசுவாசம். நமக்கு நெருக்க ஏற்படும் போது, இக்கட்டு ஏற்படும் போது விசுவாசம் பாதுகாப்பா இருக்கணும். விசுவாசம் பாதுகாப்பா இருந்தா எல்லாம் சரியா, நிலைமை சரியாயிரும். விசுவாசத்தை கோட்டை விட்டீங்கன்னா எல்லாமே போயிடும். அதனால பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம். ஆசீர்வாதம் அப்புறம். எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, வீடை கொடுத்துட்டாரு, சரிங்களா, பேங்க் பேலன்ஸ் கொடுத்துட்டாரு. ஆனா இது எதுக்குமே பாதுகாப்பு இல்லை. என்ன செய்வீங்க? இது எதுக்குமே பாதுகாப்பு இல்லை. அப்ப என்ன செய்வீங்க? அப்ப எது முக்கியம்? விசுவாசத்தை தேவன் கொடுத்துட்டாரு, ஆனா பாதுகாப்பை தர விட்டுட்டாரு.
என்ன ஆகும்? இப்ப எது முக்கியம்? பாதுகாப்பு. நம்ம பாதுகாப்புங்கிற டாபிக்கை மிஸ் பண்ணிட்டோம். உலகத்துல எத்தனையோ கோடீஸ்வரர் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு இல்லாத பாதுகாப்பு நமக்கு இருக்கு. நம்மகிட்ட அவ்வளவு கோடிகள் கிடையாது. ஆனா அவங்களுக்கு கிடைக்காத ஒரு பாதுகாப்பு நமக்கு இருக்கு. நம்பலாமா? நம்மள ஆண்டவர் ஷேப்பா வச்சிருக்கிறார், பாதுகாப்பா வச்சிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அதனால எதுக்கு பேசுறேன்னா, யோபு மேல தேவனுக்கு இந்த நம்பிக்கையை தான் நான் ஆச்சரியமா பார்க்கிறேன். எந்த அளவுக்கு நம்பி இருக்கிறார். எப்படி இதை கொடுக்க மனசு வரும்? கிளியை பிடிச்சி குறைகிட்டு கொடுக்க மனசு வராதே. அரக்கங்கையில கொடுத்து, இந்தாடே வீரை மட்டும் தொடாதரா, மன்னிக்கப்பட அப்படின்ட்டு தேவன் பிசாசுக்கு ஒரு கண்டிஷனை போட்டாரு. மற்றபடி எதையுமே எழுதி கொடுக்கல. இத இப்படி செய்யி, அத அப்படி பண்ணு, எதையுமே சொல்லி தரல. உயிரை மட்டும் விட்டுரு, எல்லாத்தையும் பண்ணிக்கும். நீ என்ன செய்ய நினைக்கிறியோ பண்ணு, என்ன செய்ய நினைக்கிறியோ பண்ணு. அப்ப யோப குட்டிய பருக்களால் வாதித்தான் வந்திருக்கு பைபிள்ல. என்ன பருக்களா? குட்டிய பருக்கள். ஜீவனும் போகக்கூடாது. ஆனா விசுவாசத்தை விட்டுறணும். இதுக்கு எதிரா வழின்ட்டு பருவ சிலை பண்ணான். கொடிய பருவ சிலை பண்ணான். அந்த பருக்களுடைய வேதனையை யோபிட்ட கேட்டா தெரியும், அவன் என்ன பாடுபடுத்திச்சுன்னு. ஏன்னா சரீரத்தினுடைய வேதனையினுடைய உச்சம் கொடிய பரு. இத கொடுத்துட்டா மறுதளிச்சிருவான்டா. இதுக்கு மேல என்னத்தை கொடுக்க இல்லையாடா தடவுறான். அவனு தடை பார்க்கறான். கொடிய பரு தான் கடைசியா கையில கிடைக்குது, விடுறான். அரக்கங்க போய் கொடுத்துட்டாரு. இஷ்டத்துக்கு பண்ணலாம் உயிரை தவிர அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்ப கொடிய பேரு தான் கொடுத்துருக்கான் அப்படின்னா அதுதான் மேக்சிமம். அதான் கொடுக்க முடியும் என்னால, மேக்சிமம். இதுக்கே ஆள் மசியலன்னா என்னடா பண்றது? மசிய மாட்டேங்கிறான். அதனால ஆண்டவர் யோப எந்த அளவுக்கு நம்பி இருக்கிறாரு. நம்மளை நம்புவார்? அப்படி நம்மளை நம்புவார? லேசா காத்தடிச்சால விழுந்துருவான். இப்படி வழி வண்டி இப்படி வேணா, நீ வேணா. யோப சரியாக மாட்டான். ஆமேன். எல்லாருமே யோப ஒப்பு கொடுத்துட்டாரு, யோப ஒப்பு கொடுத்தாருன்னு பேசுறீங்க. ஏன் கண்ணு அதை பார்க்கல. யோப இந்த அளவுக்கு சவாலா ஒப்பு கொடுக்குறாரு, இஷ்டத்துக்கு பண்றாட்டே ஒப்பு கொடுக்குறாருன்னா எந்த அளவுக்கு யோபு மேல அவருக்கு கான்பிடன்ட் இருந்திருக்கு, எந்த அளவுக்கு யோப நம்பி இருக்கிறாரு.